அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறநூல்களில் நாலடியாரில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2012 இப்போ 2025 வரைக்கும் 35 வினாக்கள் இந்த நாலடியார்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதில் சில ரிப்பீட்டட் கொஷின்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களில் உங்களால் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அல்லது எத்தனை வினாக்கள் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இது போல் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா பாருங்கள். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நாலடியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இரண்டாவது, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது? கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? ஆன்சர் நாலடியார். ஸோ நம்ம நாலடியாரை பார்க்குறதால மேக்ஸிமம் நாலடியார் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 3, 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 2 டைம் இந்த மெத்தடில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாலடியார் தான். 11 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் ஒன்று, மீதி எல்லாமே 10 மேற்கணக்கு நூல்களில் வந்துடும். 4வது நான் பாருங்கள். அடிநிமிர் வில்லாட் செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? கீழ்கணக்கு நூல்கள். ஏன்னா நாலடியார் கீழ்கணக்கு நூல்களில் தான் இருக்குது. 5வது வினா. பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் அப்படிங்கிறது எந்த நூலை குறிக்குது? ஆன்சர் நாலடியாரை குறிக்கும். அடுத்த வினா. பதினெண் என்றால் என்ன? பதினெண் அப்படின்னா என்ன? இந்த 18 அப்படிங்கிறத குறிக்கும். 18. ஓகேங்களா. 11 நூல்கள்னால் 18 நூல்கள். அடுத்த வினா. 11 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? இதை 3 டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை 3 டைம் கேட்டிருக்காங்க. 11 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 11 இருக்குது. மொத்தம் 18ல் 11 இருக்குது. 8வது வினா பாருங்கள். பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் என்ன? நாலடியார். நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்னா சமண முனிவர்கள். சமண முனிவர்கள். நாலடியாரை தொகுத்தவர் யார்? சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை தொகுத்து ஒரு இதாக வெளியிட்டது யார் அப்படின்னா பதுமனார் அப்படிங்கிறவர் தான். பதுமனார். அடுத்தது 11. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் எது? அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் நாலடியார். நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 3 இயல்களை கொண்டது. 3 இயல்களை கொண்டது. நாலடியாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் யாது? இதை 3 டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை 3 டைம் கேட்டிருக்காங்க. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது அப்படின்னு. ஆன்சர் என்ன? நாலடி 400. நாலடி 400. அடுத்த வினா. 14. பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய. நாலடியாரில் அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் இருக்குங்கிறாங்க. அப்போ இது சரி. நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனாருங்கிறாங்க. இது தப்பு. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் இருக்குது. இது சரி. 4 2 சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்குதுங்கிறாங்க. அப்போ பொருந்தாதது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. 15. பொருந்தாததை எடுத்து எழுதுக. கீழே கொடுத்துருக்கிறதுல பொருந்தாத ஒன்றை எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆன்சர் புறநானூறு அப்படிங்கிறது பொருந்தாது.
இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். 16 சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன? சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களோட தொகுப்பை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஆன்சர் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? நாலடியார் நூலோட ஆசிரியர் யார்னா சமண முனிவர்கள் தான். சமண முனிவர்கள். அடுத்தது பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் இதை எழுதுனது யார்? தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா வீரமா முனிவர். வீரமா முனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். திருவெங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதியிருக்காரு. மதுரை கலம்பகத்தை குமரகுருபரர் இயற்றியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் பி சரியானது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளது? ஆன்சர் செப்பல் ஓசையில் அமைஞ்சிருக்கு. செப்பல் ஓசையில் அமைஞ்சிருக்கு. 20 பொறுத்துக. ஒரு சொற்றொடரை கொடுத்துருப்பாங்க. ஒரு அந்த இதில் நாலடியாரில் வர அந்த இதை கொடுத்துருப்பாங்க. கடைசி லைனை அதை நம்ம சரியாக பொருத்தணும். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு முடிகிற அந்த நூல் எது? ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு முடிகிற நூல் என்ன அப்படின்னா பழமொழி. நாய்கால் சிறுவிரல் போல் இப்படின்னு முடிகிறது தான் உங்களுக்கு நாலடியாரில் வருது இந்த லைனு. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்லப்படுறது நான்மணிக்கடிகை. அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்கிறது திருக்குறள். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. பொறுத்துக. களவழி 40 இதில் என்ன சொல்லப்படுது? களவழி 40 இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா புறப்பொருள்களை பற்றி சொல்கிறாங்க. முதுமொழி காஞ்சியில் நிலையாமையை பற்றி சொல்கிறாங்க. நாலடியார் நூலில் தான் அது ஒரு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏலாதியை 6 மருந்துகள் பற்றி சொல்கிறது தான் ஏலாதி. அடுத்து பாருங்கள் 22 வேளாண் வேதம் எனப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. இதை 3 டைம் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் எனப்படுவது எந்த நூல்? ஆன்சர் நாலடியார். அடுத்த வேணா செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் இது. செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் நாலடியார். கடைசியாக லாஸ்ட் வினா. ஓகேங்களா? பொறுத்துக. முல்லைப்பாட்டு அதை எப்படி நம்ம கூப்பிடுவோம்? முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூலை நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். பட்டினப்பாளைய வஞ்சி நெடும்பாட்டு அப்படிங்கிற பெயரில் அழைப்போம். அது சிறப்பு பெயர்கள் மாதிரி. நாலடியாரை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றி வேட்கையை நருந்தொகை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? வெற்றி வேட்கைங்கிறத நருந்தொகை. ஸோ இதோட இந்த நாலடியார் கான்செப்ட் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இது போல் தொடர்ந்து அடுத்தடுத்த சாப்டருக்கும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.